செய்திகள் தொடர்கின்றன. முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்வுன்னு யூபிஎஸ்சி தேர்வைத்தான் சொல்லுவாங்க. தேர்வுக்கு தயாராக கூட மன வலிமையும் டிசிப்ளினையும் சோதிச்சு பார்க்கக்கூடிய கடுமையான தேர்வு அந்த தேர்வு. அப்படிப்பட்ட தேர்வை உங்கள சிலர் முதல் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பீங்க. சிலர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதை கவனித்து இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்தோம். நான் முதல்வன் ஊக்கத்தொகை, உயர் பயிற்சி, நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு எடுத்தது. நம்ம அரசு எடுத்த முயற்சிகளுக்கு அண்மை காலமாக நல்ல பலன் கிடைத்து கொண்டு வருகிறது. இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இந்த ஆண்டு 60 பேர் நம்ம மாநிலத்திலிருந்து தேர்வாகி இருக்கீங்க. அதில் 56 பேர் நான் முதல் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இன்னும் உயரணும். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் கலெக்டராக, பல்வேறு துறைகளில் செயலாளர்களாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். ஏன் வெளிநாடுகளுக்கும் இந்திய தூதுவர்களாக சென்று நாடுகளுக்கு இடையான நல்லுறவை நீங்கள் மேம்படுத்தணும். பொதுவாக ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்க நம்பிக்கையை நாங்கள் பெறணும். ஆனால் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைஞ்சு ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பொறுப்புகளில் அமரும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை அமையவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக உங்கள் பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு உங்களை மேலும் பொறுப்புடையவர்களாக உயர்த்தணும். அடக்கத்தையும் மனிதநேயத்தையும் வளர்க்கணும். அதிகாரிகள் என்றால் அலட்டலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண மக்கள்கிட்ட கூட அன்பா பண்பா நடந்துக்கிட்டு அதுதான் உங்கள் பேரை காலத்துக்கும் நிலைக்க செய்யும். அப்படி அன்பும் அடக்கமும் சமூக நீதியையும் பார்வையும் அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய ஏற்றத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உழைப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான பெருமையை தேடி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியானதாக மாறிடும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாருங்க, ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெஸ்ட் என்பது பெரும்பாலும் கிடையாது. அப்படிப்பட்ட கேரியராக நீங்கள் இருந்து உங்களுக்கு நான் பர்சனலாக அட்வைஸ் தர நினைக்கிறது, அதிகாரிகளாக நீங்கள் நாட்டை கவனிக்காவிட்டாலும் ஆனால் கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்கள் கவனிக்கணும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்கள் கேட்கணும். இந்த அக்கறை அன்பும் தான் உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட்டில் பெரிய துணையாக இருக்கும். இப்போ உங்கள் கனவு நிறைவேறிடுச்சு. இனி மக்களுடைய கனவுகளை நிறைவேற்ற இன்றிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள். ஆல் த பெஸ்ட். உங்களைப் போல இன்னும் பலரை நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்குவதற்கு தொடர்ந்து துணை நிற்கும். இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த வெற்றிக்காக கடுமையாக உழைச்ச
திரு சுதாகரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.